ஒரு தருணத்தில் பீகார் தேர்தலை ஒத்திவைக்கிறத விட்டு வர வழியே கிடையாது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் அதுக்கு தயங்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இப்போ நவம்பர்ல இப்ப இருக்கிற சிஜே கவாய் ரிட்டயர் ஆயிருவாரு. அதன் பிறகு ஒரு நல்ல ஒரு நபர் இந்த ஆட்சியை பொறுத்தவரை நல்ல ஒரு நபர் உட்கார போறாரு. அவரை வைத்து அவர் வந்த பிறகு என்ன நடக்கும் என்று நாம் இப்போ சொல்ல முடியாத ஒரு தருணம் என்று நான் கருதுகிறேன். அப்படி இருந்தால் கூட அன்றாடம் புது புது விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்ப ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்ற அந்த பத்திரிகை நிறுவனம் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா 1.88 லட்சம் சஸ்பீஷியஸ் டபுள் ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு 39 அசம்பிளி மண்டலங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஒரு கொலைட் பண்றாங்க. அதுலயே ஏறத்தாழ 2 லட்சம் பேர் டபுள் என்ட்ரியா வருகிறது. அதாவது அதாவது இப்ப என்ன பீகார்ல தேர்தல் ஒரு ஃபேஸ்ல நடக்காது. அவங்க 4 ஃபேஸ் 5 ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்ப இங்க இருந்து ஒருத்தர் ஓட்டு போட்டு அவன் இன்னொரு இடத்துல போய் ஓட்டு போடுறதுக்கு வசதியான ஒரு விஷயமாக தான் இதை செய்திருக்கிறார்கள் என்றதான் என்னுடைய குற்றச்சாட்டா இருக்கிறது. இதேதான் மகாராஷ்டிரால செய்தார்கள், இதேதான் ஹரியானால செய்தார்கள். நிச்சயமாக இதேதான் அவர்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கிறது. அதுதான் மிக தெளிவாக தெரிகிறது. அப்போ அதை தாண்டி பாருங்க, என்ன thousands of cases there, names, relative names, ages matched in both IDs. அது ஒரே ஐடிங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா 2 எலக்ட்ரல் ஐடி கிரியேட் பண்ணிடுறாங்க. அந்த 2 எலக்ட்ரல் ஐடி எல்லாமே ஒன்னா இருக்குங்க. போட்டோ ஒன்னா இருக்கு, வயசு ஒன்னா இருக்கு, அவருடைய தகப்பனார் பேர் ஒன்னா இருக்கு, எல்லாமே ஒன்னா இருக்கு. இது எப்படி இது எப்படி இத போட்டதுக்கு தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு எதிராக பெரிய ஒரு இவர்கள் தவறாக பேசுகிறார்கள் சொல்லிட்டு ஒரு பெரிய இது வெளியிட்டது. ஆனால் அதன் பிறகு இவர்கள் சொல்றார்கள், நாங்க மிக தெளிவா சொல்றோம், இந்த 39 தேர்தல் நடக்கின்ற 39 அசம்பிளி மண்டலத்திலும் இருக்கின்ற விஷயமா இருக்கிறது, நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னும் அதன் பிறகு ஒரு ரியாக்ஷன் கிடையாது. அப்ப அவ்வளவுதான். அது நீங்க இப்ப 89 லட்சம் இது மிஸ்டேக்ஸ் நாங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு காங்கிரஸும் இவர்கள் ஆர்ஜேடியும் சொல்றார்கள். ஆனா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒண்ணுமே வரல அப்படிங்கிறாங்க. அப்ப இதே மாதிரி தான், அது பிரேசனிங் இட் அவுட்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க யார் என்ன சொன்னாலும் எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. நான் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு, நரேந்திர மோடி என்னை காப்பாத்துக்குவாரு, நரேந்திர மோடி இது மட்டும் எல்லாத்தையும் காப்பாத்திருக்காரு. சிஇசி எல்லா சிஎஸ்சியும் இப்ப ராஜீவ்குமார் எங்கேனே தெரியலையே. இப்ப ராஜீவ்குமார் என்ற நபரை நாம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எங்க இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியவில்லை. இந்தியாவில தான் இருக்கிறார் என்று சொல்கிறாரு. நடுவுல யாரோ மால்டாக்கு போனதா சொன்னாங்க. ஆனால் மால்டாக்கு போனாரா இல்லையா என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. இது அதாவது ஒரு 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 பெரிய ஒரு கும்பல் பத்திரிகையாளர்களுடைய ஒரு கும்பல். கோதி மீடியா விட்டுருங்க, பாக்கி இருக்கின்ற எவ்வளவோ நல்ல பத்திரிகையாளர்கள் இன்னும் இந்தியாவில் இருக்கிறார்கள். தன்னுடைய உயிரை பணயம் கொடுத்து கொண்டு இன்னைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க கொன்னாலும் பரவாயில்ல, நாங்க கண்டுபிடித்தான் ஆவோம் அப்படின்னு சொல்லி வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி சில பத்திரிகையாளர் மேல இன்னைக்கு கேஸ் கூட போட்டிருக்காங்க.